மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு தரும் மிக முக்கியமான ஒரு உதவித் திட்டம் பற்றி இன்னும் பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. நடக்க முடியாமல் சிரமப்படும் பலர் இந்த உதவியை பெறாமலே இருக்கிறார்கள். அதனால இந்த வீடியோவை கவனமாக கடைசி வரை பாருங்க. உங்களுக்கும் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கும் ஒருவருக்கும் இந்த திட்டம் மிகப்பெரிய உதவியாக இருக்கலாம். தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை எளிதாக்கும் நோக்கத்துடன் பல்வேறு உதவி உபகரணங்களை இலவசமாக வழங்கி வருகிறது. தினசரி வாழ்க்கையில் நடப்பது, நகருவது, சுயமாக செயல்படுவது போன்ற விஷயங்களில் சிரமம் உள்ளவர்களுக்கு இந்த திட்டம் பெரிய ஆதரவாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பல வகையான உதவி உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன. உதாரணமாக வாக்கிங் ஃப்ரேம் அல்லது வாக்கர், வாக்கிங் ஸ்டிக், வீல் சேர், ட்ரைசைக்கிள், ஹியரிங் எய்ட், ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் போன்றவை வழங்கப்படுகின்றன. கால்களில் பலவீனம் உள்ளவர்கள் அல்லது நடக்க சிரமம் உள்ளவர்கள் பாதுகாப்பாக நடக்க உதவும் ஒரு முக்கியமான உபகரணம்தான் வாக்கிங் ஃப்ரேம். இது சமநிலையை பாதுகாக்கவும் விழும் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது. தமிழ்நாடு அரசு வெளியிட்ட தகவலின்படி 2024 முதல் 2025 ஆண்டு வரை 181 பயனாளிகளுக்கு நடப்பயிற்சி உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பலர் தங்களுடைய தினசரி வாழ்க்கையை சுயமாக நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை யார் பெறலாம் என்றால், உடல் மாற்றுத்திறனாளிகள், நடக்க சிரமம் உள்ளவர்கள், வயதானவர்கள் மற்றும் மருத்துவ சான்று பெற்ற மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். முக்கியமாக அரசு அங்கீகரித்த மருத்துவ சான்று இருக்க வேண்டும். விண்ணப்பிப்பது மிகவும் எளிது. உங்கள் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம், சமூக நலத்துறை அலுவலகம் அல்லது தாலுகா அலுவலகத்திற்கு சென்று இந்த உதவி உபகரணங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அங்கு அதிகாரிகள் உங்கள் நிலையை சரிபார்த்து தகுதி இருந்தால் தேவையான உபகரணத்தை வழங்க நடவடிக்கை எடுப்பார்கள். விண்ணப்பிக்கும்போது சில முக்கிய ஆவணங்கள் தேவைப்படும். மாற்றுத்திறனாளர் சான்றிதழ், ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, சமீபத்திய புகைப்படம் மற்றும் மருத்துவ சான்று போன்ற ஆவணங்களை எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த ஆவணங்கள் சரியாக இருந்தால் விண்ணப்பம் விரைவாக செயல்படுத்தப்படும். பலர் செய்யும் பொதுவான தவறு என்னவென்றால், மருத்துவ சான்று சரியாக இல்லாமல் அல்லது பழைய சான்றுடன் விண்ணப்பிப்பது. அதேபோல் ஆவணங்களில் பெயர் மற்றும் முகவரி சரியாக இருக்க வேண்டும். இல்லையெனில் விண்ணப்பம் தாமதமாகும் வாய்ப்பிருக்கும். அதனால் விண்ணப்பிக்கும் முன் எல்லா ஆவணங்களையும் சரிபார்த்து கொண்டு செல்லுவது மிகவும் முக்கியம். மேலும் ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், இந்த உதவி உபகரணங்கள் தகுதி உள்ளவர்களுக்கு முழுமையாக இலவசமாக வழங்கப்படுகின்றன. எந்த ஒரு கட்டணமும் அரசால் வசூலிக்கப்படாது. இந்த திட்டத்தின் நோக்கம் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வாழ்க்கையை சுயமாக நடத்த உதவுவதுதான். அதனால் உங்கள் குடும்பத்தில் அல்லது அருகில் மாற்றுத்திறனாளிகள் இருப்பின் இந்த திட்டத்தை பற்றி அவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அரசு தரும் உதவிகளை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை மிகவும் எளிதாகும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறது. அங்கு சென்று முழு விவரங்களையும் பார்க்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸ் ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னா எங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற கவர்மெண்ட் ஸ்கீம் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.